வணக்கம் நண்பர்களே. நேற்று அழகிரி, தமிழக முதல்வர் ஸ்டாலினுடைய மூத்த அண்ணன், அவருடைய தீவிர ஆதரவாளர், அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸ், கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியக்கூடிய நிர்வாகிகளில் ஒருவர் பிஎம் அண்ணன். அவர் அதிமுகவில் இணைந்துள்ளார். அழகிரியினுடைய அதிகாரத்தின் கீழ் அல்லது அவருடைய செல்வாக்கின் கீழ் தென் மாவட்டங்கள் முழுவதும் கண்ணசைவில் வேலைகள் நடந்து கொண்டிருந்தது. திமுகவில் ஒரு குறிப்பிட்ட 10 வருஷம் 14 வருஷத்துக்கு முன்னாடி உட்கட்சி பிரச்சனையினால் அவரை கட்சியை விட்டு விலக்குனாங்க. அவருடைய ஆதரவாளர்களாக கருதப்படுகிற அனைவரையுமே கட்சியை விட்டு நீக்கினாங்க. மீண்டும் கட்சியில் இணைக்க சொல்லி பல முறை அவங்க கடிதம் கொடுத்தும் அதை யாரும் ஏற்றுக்கலை. இப்போது பிஎம் அண்ணன் அவர் அழகிரி அவர்களுடைய மிக முக்கிய நிர்வாகியாக கருதப்படக்கூடிய பிஎம் அண்ணன் அதிமுகவில் இணைஞ்சிட்டார். விரைவில் அழகிரி நேரடியாக அதிமுகவில் இணையும் வாய்ப்பில்லை. ஆனால் அவர் ஒரு தனி இயக்கமாக பெயர் அறிவிக்கிறாரோ இல்லையோ, இல்லை கட்சி ரிஜிஸ்டர் பண்ணுறாரோ இல்லையோ, அவருடைய ஆதரவாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், தென் மாவட்டத்தில் உள்ள செயலாளர்கள், இதுவரைக்கும் வெற்றிக்கு உதவிய அந்த கலை யதார்த்தம் தெரிந்தவர்கள், இவர்கள் அனைவரும் அழகிரியின் பின்னால் ஒன்று திரண்டால் அவர் யாரை சொல்கிறாரோ அந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார். அது எந்த திமுக வேட்பாளர் அல்ல. திமுகவிற்கு தன்னுடைய செல்வாக்கினை, தன்னுடைய ஆதிக்க அந்த பலத்தினை அவர் காட்ட வேண்டிய இடத்தில் அழகிரி இருக்கிறார். அடிக்கடி அவர் பேசுகிற ரொம்ப பொதுவான மேடைகள்லையோ இல்லை காட்சி ஊடகங்களையோ அவர் பேசுவதில்லை. ஆனால் அவர் செயல் களத்தில் இருக்கும். அவர் களத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு களப்போராளி. ஸ்டாலின் அவர்கள் எப்போவோ அழகிரி அவர்களை சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் உதயநிதியினுடைய பேச்சால் தான் அவர் சேர்க்கவில்லை என்று ஒரு தகவல் உண்டு. அதில் உண்மையும் இருக்கக்கூடும். எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா, உதயநிதிக்கு இளைஞர் அணி மட்டும்தான் உள்ளே வரணும், இந்த சீனியர்கள்லாம் வெளியே தள்ளணுன்ற ஒரு எண்ணம். அது ஏன் இந்த மாதிரி ஒரு தர்க்க ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குறை ஞானம், அதாவது அரைகுறை புத்தி. அது நிறைய கம்பெனிகளில் கூட அந்த சீனியர் போஸ்ட் வர்றவங்களையும் பார்த்துருக்கேன். சீனியர்கள் இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட வேலை வாங்க முடியாது, அவங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. பட் அவர்கள் சொல்வதில் கல யதார்த்தம் இருக்கும், ஒரு அனுபவத்தின் சாரல் இருக்கும் என்பது இந்த இளைய வயதுக்கு தெரியாது. இதை கேட்டுட்டு இந்த ஸ்டாலின் இவரை சேர்க்காம விட்டார். இப்போ அழகிரி என்ன செய்ய போகிறார்? மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறது திமுக. ஏனென்றால் அவருடைய ஆற்றல், தாக்கம், தேர்தல் வேலையெல்லாம் அவர்களுக்கு தெரியும்.